ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீன் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சுடுதண்ணில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன் பாருங்கள். எடுத்து தனியாக ஒரு பைட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கையளவு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, இது ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் அடித்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, சோள மாவு கையளவு போட்டிருக்கேன். கடலை மாவு ஒரு கையளவு போட்டிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேணாம். பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. பாருங்கள் நல்லா பொரிச்சு வந்துருச்சு. எப்படி எடுத்து சொல்லி பாருங்கள். ரெண்டாவது முறையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா உதிரியாக விடுங்க. ஆல்ரெடி ரெட் காலிஃப்ளவர் சில்லிக்கு இந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் மசாலா போட்டிருப்பேன், அதில் பேஸ்ட் அடித்து போட்டிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம். அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம். மீடியம் சைஸில் வச்சுட்டு எல்லாத்தையும் உதிரியாக போட்டு விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் எல்லாத்தையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதான் க்ரீன் காலிஃப்ளவர் சில்லி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.